திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, முதல்ல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 18ஆம் தேதி உச்சமாகிறார். ஒரு சிலருக்கு குரு உச்சமானா யோகம், ஒரு சிலருக்கு குரு நார்மலா இருந்தா யோகம். இப்ப உச்சமாக போகுது. அப்ப யாருக்குள்ள பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. இது பெண் சாபத்தை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு குடும்பத்துல. இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை விட்டு வெளியே வரப்போகிறார். அந்த சர்ப்பத்தை விட்டு வெளியே வந்து கன்னி வீட்டுல இருக்கிறார். அந்த கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கன்னி வீட்டுல நீசமாகிறார். நீசம்னா வலு குறையார் அர்த்தம். குருவை போலதான் சுக்கிரனும். சுக்கிரன் ஒரு சில ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுப்பார் நல்லா இருந்தா. கெட்டு போனா அதோட யோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி உங்களுக்கு துலா வீட்டுக்கு வரப்போகிறார். துலா வீட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயோட சேரப்போகிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசு சம்பளம், அரசு மூலமாக வருமானம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லா ஜாதத்திலயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். பெரிய மேனேஜ்மெண்ட் 100 பேர் 200 பேர் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இந்த சூரியன் செவ்வாயும் தான். சோ இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெண்கள் ஜாதகத்துல ஐயாக இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம். அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பெண்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அந்த திருமண வாழ்க்கை வெறுப்பா போகும். அப்ப அது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 27ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கும், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வருவார். அப்ப இந்த குருவினுடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு விழுகும். அப்ப குரு செவ்வாய் யோகம் வேலை செய்யும். குருவும் செவ்வாயும் சேர்ந்துதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். பெயர் புகழ் மதிப்பு, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் வீட்டுல இருக்கார். 24ஆம் தேதி வரைக்கும் யோகம் தான். உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாது. ராசி அதிபதி 5ல இருக்கிற வரைக்கும் தெய்வ அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா உண்டு. எதை செய்தாலும் உங்களுக்கு அந்த தெய்வங்கள் நன்மையே செய்ய போகுது அப்படிங்கிறதா உண்மை. அப்ப அவரே 4ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு வீடு மாற்றமோ இடமாற்றமோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இந்த மாசம். அதே போல உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். பெரிய எதிரிகள் தொல்லைகளோ அப்படிங்கறதுல எதுவுமே இல்லை. நேரத்துக்கு சீக்கிரம் எதிரிகள் சேரும். பட் இந்த காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா, குலதெய்வம் உங்க கூடவே இருக்க போகுது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இந்த மாதம் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கறது அமைப்பு. அதே போல பாருங்க, உங்க ராசிக்குள்ள குரு இருந்தார். இப்ப 18ஆம் தேதிக்கு மேல அதிசாரமாகி 2ஆம் வீட்டுக்கு உச்சமாக போகிறார். அப்போ 7 10 குரு 2ல் உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது. ஏதாவது ஒரு வழியில பண வரவு ஏற்பட போகுது. தொழில் வளர்ச்சி உண்டு. இத்தனை நாள் நீங்க போட்ட உழைப்புக்குண்டான ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறார். அதாவது வாக்குஸ்தானம் பழிக்க போகுது. நீங்க சொல்றதெல்லாம் நடக்க போகுது. நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ, நீங்க என்னெல்லாம் யோசிச்சீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அதெல்லாமே உங்களுக்கு கை வந்து சேரப்போகுது. ஏன்னா குரு வந்து இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு உச்சமாக கூடாதுதான். பட் கோச்சாரப்படி அதிசாரப்படி உச்சமாகும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நன்மைகளை ஓரளவுக்கு கொடுத்துட்டு தான் போக போகுது. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குரு ஒரு முழு சுபகிரகங்கள். ஒன்னா பெருசா வர்றத பெரிய பிரச்சனையா வர சின்ன பிரச்சனையா கொடுக்கும், அல்லது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு தேவைகளுக்கு கொடுத்துட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பையும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை இயக்கிறதால கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். வரன்கள் எல்லாமே தேடி வரப்போகுது. அதே போல எதிர்பார்த்த வரனா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாருங்க சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியான சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் வீட்டுல இருக்கார். விஜய வீரிய தைரிய ஸ்தானாதிபதி. தைரியமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ல் சூரியன் இருந்தாலே உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதே போல இந்த மாசம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, ஜிம்முக்கு போலாம், உடம்பு ஃபிட்டா வச்சுக்கலாம், இதெல்லாம் இந்த யோசனைகள்ல ஒரு ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தலாம். நம்ம வந்து நல்லா உடம்பு போட்டுட்டோம், அந்த உடம்புல குறைக்கலாம். இதுல இயற்கையாகவே உடம்பு கொஞ்சம் குறைவா இருக்கு. இருந்தாலும் உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் வரும்போது அந்த ஆரோக்கியத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ 14ஆம் தேதிக்கு மேல 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு சூரியன் வந்து நீசமாகுது. பரவாயில்ல, 3 குடையவர் நீசமாகும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள், உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்,
ஒரு விஷயம் உங்க கை வந்து சேரணும், பணம் சார்ந்த விஷயங்கள் உங்க கை வந்து சேரணும், இப்படிங்கிற உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் 17ஆம் தேதிக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கும் ஆனா கொஞ்சம் லேட்டா நடக்கும். ஏன்னா குருவுக்கு திரிகோணத்துல சூரியன் இருக்கிறதுனால குரு சூரியன் சேர்க்கை ஏற்படும். இது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். பெயர் புகழ் மதிப்பு, கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, அதே போல கோவிலுக்கு வந்து அன்னதானம் பண்றது, பூஜை பொருட்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே கோவிலுக்கு அதிகமா வாங்கி கொடுக்கறது, இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த குருவும் சூரியனும் கேந்திரத்துல இருந்தா செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப இந்த யோகமும் இப்ப வேலை செய்யறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல செஞ்சுட்டு வருவீங்க. முடிந்த அளவுக்கு இதெல்லாமே வந்துட்டு ஒரு உங்களை சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதால 17ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோ. தான தர்மங்கள் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு பின்னாடி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பு. அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி. என்னதான் ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தாலும் 5ஆம் அதிபதி நீசமாகும். அப்போ சுக்கிரன் நீசமாகும் பொழுது குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. 5ல வந்து உங்களுக்கு வந்து புதன் பலமா இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் வந்து தாங்கிக்குவீங்க, அதை சரி பண்ணிடுவீங்க, பெருசா பாதிப்பு கிடையாது. தெய்வ அனுகிரகம் இருக்கு இந்த மாசம். இருப்பினும் 5ஆம் அதிபதி நீசமாக்குறாரு இல்லையா, அதற்குண்டான வேலையை அவர் செய்வார் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிறீங்க இந்த மாசம் வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுக்கும். அது வந்து இந்த மாசம் நீங்க செய்யறது எல்லாமே டவுன் ஆயிடும். அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப ஒற்றுமையில கவனமா இருங்க. அதே 12ஆம் அதிபதியாகி 5ல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல, ஏன்னா சுக்கிரன் 12 கூடையவராக இருக்கிறதா இந்த மாசம் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத பயணங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் வெளியூர்ல போய் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு. முடிந்த அளவுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெண்கள் கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. இயற்கையாகவே மிதுனம் வந்து பெண் சாபத்தை அதிகமா வாங்கிக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இளமை ராசி. சீக்கிரம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட ஈர்ப்பாயிரும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட ஈர்ப்பாயிரும், தப்பே செய்யினாலும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு கெட்ட பேரை கொடுத்துரும். அப்ப சுக்கிரன் தானே பெண் கிரகங்கள், சுக்கிரன் தானே லௌலிக வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், சுகபோகக்காரகன் இல்லையா. அப்ப ஒரு நீசமா இருக்கும்போது நீங்க சும்மா பேசிட்டு இருந்தாலும் பிரச்சனை வந்து அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக் கொள்வது என்பது சிறப்பு. காசு பணத்துல நிறைய வரும், ஆனா கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. யாருக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதி, 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டிலேயே தான் இருக்காரு. அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகுது. அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும், நோய்க்கு ஒரு நல்ல மருந்துகளை கொடுக்கும். நோயே வரும் ஆனா வந்தால் நல்ல மருந்து கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரும் பொழுது வேலை வாய்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தேடி கொடுக்கும். வேலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் விலைக்கு கொடுப்பார். கொஞ்சம் கோபம் அதிகமா வரும் இந்த காலகட்டங்கள்ல. டக்குன்னு கொஞ்சம் பையனா அவர் 11ஆம் அதிபதியும் ஆக்குறதுனால லாபங்கள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தாலோ, எதிர்பார்த்த லாபங்கள் வரல, அல்லது உங்களோட எஃபர்ட்டுக்கு வந்து போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு கிரெடிட் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கோபம் மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமா வரும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா போதும். மற்றபடி பாத்தீங்கன்னா லாபங்களுக்கும் அதே போல கடன், நோய், பம்பு வழக்குகள், வேலை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கத்தான் போகுது. 11ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அதை விட சூப்பரா இருக்குது. உங்க கூட தெய்வங்கள் இருந்து பேச போகுது. குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக போறீங்க. சோ வந்து நான் சொன்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி பாத்துட்டீங்கன்னா மிதுனத்துக்கு இந்த மாதம் நிச்சயமாக 80% மேல நன்மைகளை நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. இனி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திலே சரணம்.